பிரதமர் மோடியையோ அமித்ஷாவையோ பற்றி பேச பயம் இருப்பதால் ஆளுநரை பெரிய எதிரியாக அவங்க சித்தரிச்சுக்கிட்டு ஆளுநரை எதிர்த்து போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காங்க. மக்கள் சம்பந்தப்பட்ட யாரு போய் நேரடியாக களத்தில் அந்த மக்களை சந்தித்த ஒரு தலைவரை சொல்லுங்க இது வரைக்கும் பறந்துள்ள. தமிழக அரசின் நிலைப்பாடு இதுதான் சொல்லிட்டு ஃபைல் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? குறைந்தபட்ச அதிகாரம் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புறது தான். அது வீட்டில் பூட்டி வைக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப குறைவாக பார்க்குறீங்களா? இல்லை, ஆளுநருக்கு அனுப்பி வைத்த தீர்மானங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன் உச்சநீதிமன்றத்தில் இது வழக்கு இருக்கும் பொழுது இந்த வழக்கோடு சேர்த்து அவர்களும் சேர்ந்து ஒரு தமிழக அரசும் சேர்ந்து ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் இதில் பண்ணல அப்படின்னா, ஏன்னா இதில் யார் தீர்வு கொடுக்க முடியும்? உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி இதில் ஒரு இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்காங்க, இதில் இடைக்கால உத்தரவு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன் தமிழக அரசு இதை செய்யவில்லைன்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு போய் அதுவே 4 வருஷம் பெண்டிங் இருக்குன்றது ஏற்கனவே உங்கள் குற்றச்சாட்டு. அந்த வரிசையில் இதுவும் சேர்த்துருக்கீங்களா? நீங்கள் ஆளுநருக்கு அனுப்புங்க, அது வேற விஷயம். எதற்காக இந்த தீர்மானத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு மாநில அரசு இதில் ஒரு பெட்டிஷன் போட்டால் தானே வெயிட்டேஜ் இருக்குமா? இல்லை ஒரு தனிநபர்கள் போட்டால் வெயிட்டேஜ் இருக்குமா? ஒன்று ஒரு கட்சி போடலாம், ஒரு அமைப்புகள் போடலாம், ஆனால் மாநில அரசு போட்டால் அதிக வெயிட்டேஜ் இருக்கும். ஏன்னா மாநிலத்தின் மொத்த ரெப்ரசன்டேட்டிவாக போடுறது. இன்னொன்று என்னன்னா, இந்த பெட்டிஷனில் அண்ணன் நாராஜ் அவர் ஃபைல் பண்ணியிருக்காரு. 2 வருஷம் கழிச்சு அடுத்த வருஷம் இந்த ஆட்சி இருக்குமா இல்லையான்னு தெரியல, இது மாறிட்டே இருக்கும். ஆனால் தமிழக அரசின் நிலைப்பாடு இதுதான் சொல்லிட்டு ஃபைல் பண்ணுறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இது வரைக்கும் ஏன் செய்யவில்லைன்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆளுநரத்தில் இருக்குது இந்த வழக்கு அப்படின்னு சொல்லி அதில் காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிற மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை, ஆளுநருக்கு போகிறதால் எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. ஆளுநரை அதாவது இந்த திமுக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர்களுக்கு இந்த ஆளுநரை தான் ஒரு பெரிய எதிரியாக இவங்க சித்தரித்து இவங்களுடைய 4 வருஷ அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்திலாவது இவங்க பிரதமரையோ இல்லை உள்துறை அமைச்சரையோ இல்லை ஒன்றிய அரசையோ நேரடியாக எதிர்த்துருக்காங்களா? 4 வருஷமாக இவங்க அதிகபட்சம் எதிர்த்தது என்னன்னா ஆளுநரை தான். ஏதோ ஆளுநர் தான் பெரிய எதிரியாக சித்தரிச்சு, ஏன்னா இவர்களுக்கு நேரடியாக பிரதமர் மோடியையோ அமித்ஷாவையோ பற்றி பேச பயம் இருப்பதால் ஆளுநரை பெரிய எதிரியாக அவங்க சித்தரிச்சுக்கிட்டு அவர்கள் ராஜ்பவனை நோக்கி பேரணி, ராஜ்பவனை நோக்கி எதிர்த்து போராட்டம், இப்படி ஆளுநரை எதிர்த்து போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த ஆளுநர் போனால் இன்னொரு ஆளுநர் வருவார், இவரெல்லாம் நியமிக்கப்பட்டவர்கள். ஸோ இதை எதிர்த்து போராடுவதை விட்டு பிரதமர் இங்கே வரும்பொழுது எந்தையும் செய்கிறதில்லை. ஆளுநரை எதிர்த்து பெரிய போராட்டமாக இவங்க சித்தரிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை, ஆக்கப்பூர்வமாக செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். ஆளுநருக்கு அனுப்பினாலும் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அதனால் எந்த இதுவும் இல்லை. நீங்கள் ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இத்தனை அமைப்புகள் சேர்ந்து ஃபைல் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க, உச்சநீதிமன்றம் இதுக்கான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் இவர்கள் ஏன் தமிழக அரசு சார்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு பெட்டிஷனாக ஃபைல் பண்ணுறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. போராடலன்னு பார்க்குறீங்க? இல்லை, எப்போவுமே எல்லாருக்கும் ஏமாற்ற வேலையை தவிர திமுக எதுவும் செஞ்சதில்லை. சட்ட ரீதியாக போராடவில்லை என்ற விளக்கத்தை அவர்தான் கொடுக்க வேண்டும். ஏன்னா பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் என்னென்னா, வக்ஃபு சொத்துக்கள் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அது யார் யார் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்ற வெள்ளை அறிக்கையை முதல்வர் வெளியிட வேண்டும். ஏன்னா நிறைய இடத்துல வக்ஃபு சொத்துக்கள் இல்லீகலாக நிறைய பேரால் ஆக்கிரமிச்சிருக்கு, இல்லை நிறைய கட்சியினர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. நிறைய அமைப்புகள் கடந்த சில தினங்களாக குற்றஞ்சாட்டிட்டு வராங்க. ஸோ இதில் எதுவும் மறைமுக பெனிஃபிட் இருக்கான்னு தெரியல. இதை முதல்வர் தான் கிளாரிஃபை பண்ண வேண்டும். இன்னொன்று என்னென்னா, எப்போவுமே அவர்களுக்கு லாபம் இருந்தால் மட்டுமே ஒரு விஷயத்தை செய்வார்கள். லாபம் இல்லாத விஷயத்தில் எப்போவும் திமுக செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய, ஏன்னா எப்போவும் யாராவது ஒரு பெட்டிஷனை வச்சுட்டு இந்த மாதிரியான மக்களை குழப்பி அதில் கொண்டு போய் மீன் பிடிக்கிறதா அவங்க வேலையை. இந்த விஷயத்தில் கண்டிப்பாக தமிழக அரசு ஏதாவது நடவடிக்கை, இனிமேலும் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுவதை விட்டுவிட்டு தமிழக அரசு ஏதாவது உருப்படியான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் எங்களுடைய. சட்ட போராட்டம் பண்ணாலும் விஜய் அவருடைய திரைப்படங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே அவர் காட்சிப்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் வெறும் நாடகம், வாக்குக்காக மட்டுமே பண்றது. இல்லை, திரைப்படத்தை இதையும் நீங்க நம்ம பேச சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கு பத்தி வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. தாவேகா தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை இருந்தாலும் இந்த வக்ஃபு சட்ட போராட்டத்தை மட்டும் தொடர்ந்து இல்ல, அதாவது இஸ்லாமியருடைய வாக்குகளை குறிவைத்து எல்லா விஷயத்துல இல்ல மக்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. பரந்தூர் விஷயத்துல யார் போராட்டிருக்கா சொல்லுங்க. இதுவரை கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு மேல ஒரு மக்கள் அங்கே கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி போல தான் இருந்துச்சு பரந்தூரில். யார் போய் நேரடியாக களத்தில் அந்த மக்களை சந்தித்த ஒரு தலைவரை சொல்லுங்கள் இது வரைக்கும் பரந்தூரில். எல்லா விஷயத்தில் எங்கெங்கே மக்களுக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுதோ அந்த எல்லா இடத்துலையும் எங்களுடைய தலைவர் இன்னைக்கு இல்லை 20 வருஷமாக இருந்திருக்கார். எல்லா காலகட்டத்திலையும் பார்த்துருப்பீங்க. 20 வருஷமாக மக்களுக்கு எப்போ தேவையோ அங்கெல்லாம் ஆஜராகிருக்கிறார். இது மட்டும் இல்லை, இனி என்ன எப்போ தேவையோ கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்களுடைய தலைவரின் அறிக்கையோ இல்லை தலைவர் நேரடியாக போகிறதோ கண்டிப்பாக இருக்கும். தாவேகா பரந்தூருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அதுவும் 900 நாட்கள் கடந்து தான் போயிருக்காரு.
முதல் நாள்ல சப்போர்ட் பண்ணல, ரெண்டாம் அதாவது நாள் support பண்ணல. பரந்தூர் பற்றின முதல் ஒரு உலகத்துக்கு எடுத்து சொன்னதே தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் தான். முதல் மாநாட்டில் அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது தான் பரந்தூரில் என்ன நடக்குது, பரந்தூரில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதை உலகத்துக்கு தெரிஞ்சு. அதற்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு விசிபிலிட்டி வந்து எந்த தலைவரும் ஒரு 10,000 மக்கள் அங்கே இருக்காங்க, 10,000 உயிர்கள் அங்கே இருக்குது, அதை யாரும் பொருட்படுத்தாமல் ஒரு 10,000 ஓட்டாக தான் மற்ற கட்சியினர் பார்த்தாங்க. ஆனால் அதற்கிடையே எங்களுடைய தலைவர் நேரடியாக போய் அந்த மக்களோட நின்ன ஒரு தலைவரை சொல்லுங்கள். இதற்கு மேல் அடுத்த கட்டமாக கடைசி வரை இருப்பேன்னு ஒரு உறுதி கொடுத்துட்டு வந்த ஏதாவது ஒரு தலைவரை சொல்லுங்கள். எல்லா விஷயத்திலும் எல்லா பிரச்சனையிலும் கண்டிப்பாக இதே போல தான் எங்களுடைய தலைவரின் நடவடிக்கையும் எங்களுடைய கட்சி சார்பான நடவடிக்கையும் இருக்கும். அப்ரூவல்லாம் கொடுத்துட்டாங்க, அங்கேயும் வழக்கு தொடருவீங்க. அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு அப்ரூவல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை, அடுத்தடுத்த போராட்டம் அந்த மக்களும் தொடர்ந்து போராடிட்டு வராங்க. அவர்களுக்கான ஆதரவும் அடுத்தடுத்த சட்ட போராட்டம் என்னன்றதை எங்களுடைய தலைவர் வந்து கண்டிப்பாக பேசி முடிவு பண்ணுவார். இதில் கொண்டிருப்பாங்க. இல்லை, அது தொடர்பாக கண்டிப்பாக எல்லா விதமான சட்ட போராட்டங்களும் சரி, எல்லா விதத்திலும் அந்த மக்களுக்கு ஆதரவும் சரி, கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் முடிவெடுத்து இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக எடுத்துட்டு போவோம். திமுக எதை செஞ்சாலும் விமர்சிக்கணும்னு மட்டுமே பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இல்லை, இது முதல் நாளே இந்த விமர்சனத்தை நாங்கள் முன்வைக்கல. கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு இந்த கேஸ் ஃபைல் ஆகி, 10 நாள் ஆச்சு. இதுக்கு அடுத்த விசாரணையும் வந்துருச்சு. புது உச்சநீதிமன்ற நீதிபதியும் வந்து விசாரிச்சுட்டாங்க. இதுவரை வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்காங்க. இது வேடிக்கை பார்க்க மட்டும் இல்லாமல் எங்களை தவறாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் நாங்கள் செய்த விஷயத்தையும் தவறாக வதந்தியாக வெளியே பரப்புறதை செய்கிறதுனால தான் இது போன்ற ஒரு விளக்கத்தை நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏற்படும். சார், உங்கள் தரப்புலையும் வில்சன் அவங்களுடைய தரப்புல வைக்கக்கூடிய வாதங்கள் ஒரே மாதிரி இருக்கா? ஸ்ட்ராங்காக யார் வைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் தனிநபர் யார் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்களோ அவங்களுடைய வாதத்தெல்லாம் நாங்கள் எடுக்கல. திரு வில்சன் அவர்கள் வந்து வழக்கறிஞர் வந்து வாதத்தை எடுத்து வைத்தாரான்னு தெரியல. ஏன்னா அன்றைக்கி வந்து அனுமதிக்கப்பட்ட 5 பேரில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வில்சன் அவர்களின் வாதம் அவர்கள் வாதிட அனுமதிக்கப்படவில்லைன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அவர் அது வரைக்கும் அன்றைக்கி வாதிடலன்னு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனிநபராக வில்சன் வந்து இது பண்ணுறாரு சொல்கிறீங்க. பட் அவர் டிஎம்கே எம்பியாக இருக்கிறாரு, ராஜ்யசபா உறுப்பினராகவும். இல்லை, நிறைய எம்பிக்கள் இருந்தாலும் அவர்கள் தனிப்பட்ட வழக்கறிஞராக பல வழக்குகளில் எல்லாம் ஆஜராவாங்க. அதெல்லாம் கட்சி கேஸை எடுத்துக்க முடியுமா? இதுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஒரு கட்சி ஒரு வழக்கை பதிவு செய்வதற்கும் ஒரு அரசு, ஒரு மாநில அரசு செய்வதற்கும் எதுக்காக கேரளா அரசு வந்து அவங்க போய் ஒரு அரசு சார்பாக சிஏல போய் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க? ஏன் அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் யாராவது ஒரு எம்எல்ஏ விட்டு ஃபைல் பண்ணுற ஒரு இல்லை? இது எல்லாம் எந்தெந்த கேஸுக்கு யார் பண்ணணுன்ற ஒரு இது இருக்குது. அந்த பண்ணால் தான் அந்த உச்சநீதிமன்றத்தில் அதுக்கான அணுகுமுறை இருக்கும். இப்போ மாநில அரசு கொண்டு போய் இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர்கள் கையில் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா இது மேனேஜ் பண்ணுறதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு வெயிட்டேஜா, இல்லை தனிப்பட்ட நபராக அண்ணன் ராஜா அவர்கள் கொடுக்கறனால அதில் வெயிட்டேஜ் இருக்குமா? அது யார், எந்த அரசு இல்லை யார் கொடுக்குறா, எந்த அமைப்பு கொடுக்குறத பொறுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோடைய கன்சிடரேஷன் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். நன்றி. ஒரு நிமிஷம், வக்ஃப் விஷயத்துல வந்து தாவேகா வந்து சப்போர்ட் பண்றதால தன்னை இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதியா நிலைநிறுத்திக்கிறாங்க, காமிச்சிக்கிறாங்க. இல்ல, என்னைக்கும் வாக்குகளுக்காக எங்க தலைவர் இதை செய்யவில்லை, வாக்குகளுக்காக இல்லை, கண்டிப்பாக பாதிக்கப்படும் மக்களுக்காக என்றும் துணை நிற்போம்னு நேற்று சொல்லியிருக்கார். இதுதான் எங்களுடைய இறுதி இதாக இருக்கும். கடைசி வரை இப்படிதான் எங்களுடைய தலைவரின் அணுகுமுறையும் இருக்கும். நன்றி. பாஜகவுடன் கூட்டணியா தாவேகாவோட கூட்டணிக்கு போறீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லியிருக்காரு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் கூட்டணி அது உறுதி செய்யறதை பற்றி பேசுவோம் அப்படின்னு. இல்லை, கூட்டணி சம்மந்தப்பட்ட இது பிரஸ் மீட் இல்லை, அது எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார். அதற்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கூட்டணி தெளிவாக முன்னாடியே சொல்லியாச்சு. எங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கவர்களும் திமுகவோடும் என்னைக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணுச்சு. கேட்கல, அவர் என்ன சொல்றாருன்னா ஓராண்டுக்குள்ள முடிவு செய்யப்படும்ங்கிறாரு. நீங்க கூட்டணி வைக்கிறத முடிவு செய்யப்படும் சொல்றது இல்ல கூட்டணி சம்பந்தமா இது வரைக்கும் இதை பத்தி எங்க தலைவர் ஒரு இன்னொரு காலம் இருக்கு, 6 மாசம் இருக்கு, 8 மாசம் இருக்கு. இல்ல நிலைப்பாடு இல்ல, கூட்டணி சம்பந்தமாக பேச வேண்டிய காலம் இன்னும் நிறைய இருக்கு. 7 மாசம் 8 மாசம் இருக்கு. அதுக்கான அவசரமும் இல்லை. இன்னொன்னு அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எங்களுடைய தலைவர் எடுப்பார். யார் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், பாஜகவும் சொல்லிக்கலாம், வேற எந்த கட்சியும் சொல்லிக்கலாம். அது நாங்கள் எடுத்துக்கொள்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய தலைவர் வந்து ஒரு தேவையான நேரத்தில் அறிவிப்பார். பிஜேபியுடன் கூட்டணியிலன்றதுல உறுதியா இருக்கீங்களா சார்? கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இல்ல, அது முதல் நாள் இருந்தே மாநாட்டிலிருந்தே எங்களுடைய தலைவர் தெளிவுபட குறிப்பிட்டிருக்கார். அதனால அதுல ஒரு எப்பயுமே ஒரு எண்டு கார்டு வச்சுக்கோங்க. அதுல கண்டிப்பாக அதுல எந்த மாற்றமும் இருக்காது. இல்ல, தேவையானப்போ தான் விமர்சிக்க முடியும். எல்லாரையும் சும்மா போய் கூப்பிட்டு எல்லாரையும் விமர்சிச்சுட்டு இருக்க முடியுமா? தேவையில்லாதப்போ எல்லாரையும் கூப்பிட்டு ஏன் விமர்சிக்கணும்? மக்கள் நலனுக்காக இது போன்ற போராட்டங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிருக்கலாம். அதுல நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.